வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 42 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ட்ரைபாட் அப்படின்னா என்ன, அது எதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சின்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ நார்மலாக வீடியோ நம்ம எடுக்கும்போது எதில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு மொபைலில் வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கேமராவில் வீடியோ எடுத்தாலும் சரி, அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த மொபைலை வச்சுட்டு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம். இப்படி கையில் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நிறையா ஷேக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஷேக்கோடு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் ரொம்ப சூப்பராக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. மக்கள் வந்துட்டு ரொம்ப ஷேக்காக இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வ்ளாக் வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க. அந்த 10 நிமிஷம் ஃபுட்டேஜுமே ரொம்ப அப்படியே ஷேக்காகவே இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்களை காட்டியிருந்தாலும் மக்கள் வந்துட்டு மெயினாக அதை விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ட்ரைபாடை வாங்கினாலே போதுமானது. ஸோ இப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு மோனோபாடு. அதாவது மோனோபாட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் ஃபார் கேமரா ஆர் மொபைல்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டில் மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டரு இது. ஸோ இதை வந்துட்டு நான் இது கூட இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மொபைல் ஹோல்டரில் வந்துட்டு என்னோடய மொபைலை வந்துட்டு நான் இப்படி ஜஸ்ட் மாட்டிடுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இப்படி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஹேண்டில் மட்டும் நம்ம பிடிச்சிட்டா போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் எடுக்கிற அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அதாவது ஷேக்கே இல்லாமல் ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த வீடியோவை மக்கள் வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் மோனோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் கேமராஸ் எக்ஸட்ரா. ஓகேங்களா? இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 3 லெக்கு வந்துட்டு வரும். ஸோ 3 லெக் இருக்கிறனால ட்ரை இருக்கா, அப்போது ட்ரைபாட் இதுக்கு பேர். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோஸ் எடுக்கிறீங்க, ஒரு டைம் லேப்ஸ் எடுக்கிறீங்க, அல்லது இப்போது நான் எடுக்கிறேன் இல்லையா வீடியோ, நான் உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எய்த்தாப்பில் இந்த ஸ்டாண்டில் இந்த மொபைல் அப்படியே வச்சுட்டு நான் வீடியோஸ் வந்துட்டு ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 லெக்ஸ், இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ட்ரைபாடாக மாறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு மோனோபாட் ப்ளஸ் ட்ரைபாட் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாண்டு. இது வந்துட்டு என்னோடய கிம்பல் கூட வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி மோனோபாட் அண்ட் ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு நிறையா ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஸோ ஒரு வீடியோவை ஸ்டெபிலிட்டியாக எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாண்ட் இருக்குங்க, நிறைய மெட்டீரியல்ஸில் இருக்குது. இப்போ இது வந்துட்டு நார்மல் பிளாஸ்டிக்கில் இருக்கா, இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளையிற மாதிரி கொரில்லா பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிட்டு வேணாலும் நம்ம வந்துட்டு வளைச்சிக்கலாம், அந்த லெக்கை வந்துட்டு நம்ம எங்கிட்டு வேணாலும் வளைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரைபாட்ஸ் வித் மோனோபாட்ஸ் அதுவும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் இருக்குது, ஏகப்பட்ட குவாலிட்டிஸில் இருக்குது. அது எல்லாமே அதோடைய விலையை பொறுத்தது. ஸோ காசுக்கேற்ற தோசை தாங்க. ஸோ எவ்வளோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான ட்ரைபாட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நான் காட்டினது வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாண்டு, மொபைலில் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் சரி, வீடியோ ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்கு, ஸ்டெபிலிட்டியாக எடுக்கிறதுக்கு ஒரு குட்டி மோனோபாட். ப்ளஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைபாட் மாதிரி ஆயிரும். எங்கேயாவது வச்சு கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், ஏதாவது டேபிள் மேலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு கூட நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல, இப்போ நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய ட்ரைபாட் தேவை. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் நின்றுட்டு வீடியோஸ் எடுக்கிறீங்க, இப்போது நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பெரிய ட்ரைபாட்ஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அமேசான் பேசிக்ஸோடைய 50 இன்ச் ஆர் 60 இன்ச் ட்ரைபாட் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி ரேட்டில், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு பெஸ்ட் ட்ரைபாட் அப்படின்னா இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபாடை தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரைபாட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபாட் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, இதுவே வந்துட்டு எனக்கு போதுமானது. நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய கேமராஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு உபயோகப்படாது. நீங்கள் மொபைலில் வீடியோஸ் எடுக்கிறீங்க அல்லது ஓரளவுக்கு ஒரு குட்டி கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கேமரா வச்சு நீங்கள் பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர் கேமராஸை வச்சும் உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். பட் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பெரிய பெரிய லென்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அல்லது ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா
கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரைபாட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற கேமராவே வந்துட்டு 1,00,000 ரூபாய்க்கு இருக்கும்போது அப்போ அதை வைக்கிற ஸ்டாண்ட் வந்து குறைஞ்சது ஒரு 5,000 6,000 ரூபாய்க்காவது நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஒர்த்தாக இருக்கும். அந்த கேமராவுக்கு சேஃப்டியும் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக மொபைலில் தான் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல்லாம் பெருசாக எவ்வளோங்க வெயிட் இருக்க போகுது, மிஞ்சி போனால் 1/2 கிலோ இருக்கும், 1/4 கிலோ 3/4 கிலோ இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ கூட வராது ஒரு மொபைலு. அப்படிங்கிறப்ப தாராளமாக வந்துட்டு இந்த அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபாட் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அமேசான் பேசிக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காசுக்கேற்ற தோசை தான். ஸோ நம்ம எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்மூத்தான ஸ்டெபிலிட்டியான வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஆரம்பத்தில் எனக்கு ட்ரைபாட் வாங்குற அளவுக்கு டப்பு இல்லை. ஸோ நான் சொல்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் சொல்கிறேன். அப்போ ஜஸ்ட் ஒரு கல் ஒன்று வச்சுருந்தேன், அந்த கிரைண்டர் கல் ஒன்று வச்சுருந்தேன், நடுவில் ஹோல் இருக்கும். ஸோ அந்த கல்லை வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு 100 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கி அதுக்குள்ள நடுவில் வச்சுட்டு அதில் மொபைலை மாட்டிட்டு தான் வந்துட்டு நான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்த நம்மளோட சேனல்ஸ் தான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 200 ரூபாய்க்கும் ட்ரைபாட் கிடைக்குது, 2000 ரூபாய்க்கும் ட்ரைபாட் கிடைக்குது, அதுக்கு மேலேயும் கிடைக்குது. ஸோ அது முழுக்க முழுக்க உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ என்கிட்ட ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்குப்பா, அதுக்கு மேலே என்னாலலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ட்ரைபாட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது மச்சீஸ். பட் அதோடைய குவாலிட்டி வந்துட்டு அப் டு மார்க் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற தோசை தான் நமக்கு கிடைக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் எல்லா ரேட்ஸ்லையுமே வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரைபாட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்மூத்தான வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான யூடியூபராக வேணாலும் இருங்க, நீங்கள் ஒரு விளாகராக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டூடியோவில் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் ஷூட் பண்ணுறீங்கனாலும் சரி, என்ன மாதிரியான வீடியோஸை ஷூட் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்ரைபாட் தேவைப்படும். ஸோ இந்த ட்ரைபாடெல்லாம் தாண்டி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த கிம்பல் மாதிரியான கேஜெட்ஸு. ஸோ கிம்பலெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். கிம்பல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் இந்த ட்ரைபாட் என்ன வேலையை செய்தோ அதே தான் இந்த கிம்பலும் செய்யுது. என்ன இப்போது இந்த ட்ரைபாடில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ இதை மடக்கிட்டோமா அப்போ மோனோபாட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மோனோபாடில் முழுக்க நம்ம கையில் தான் வந்துட்டு விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீடோட்டலராக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, தைரியமாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு ஷூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கையெல்லாம் வந்துட்டு ஆடும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கிம்பல் தான் வாங்கி ஆகணும். ஸோ கிம்பலில் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் என்ன தான் வந்து இப்படி ஆட்டினாலும் அங்கே ஷேக் வந்துட்டு இருக்காது. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம கிம்பல் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓடிக்கிட்டே வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னு வைங்க, கையில் இந்த ட்ரைபாடை வச்சுட்டு இப்படியே ஓடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியாது. யாராலையுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கிம்பலை வச்சுட்டு அதில் இந்த மொபைலை மாட்டிட்டு நீங்கள் ஓடும்போது நீங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் மொபைல் வந்துட்டு ஆடாது, அப்படியே ஸ்டெபிலிட்டியாக வந்துட்டு நிற்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கிம்பலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிம்பல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 6,000 7,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு மேலேயும் வந்துட்டு நிறைய விலைகளில் கிம்பல்ஸ் இருக்குது. அதே மாதிரியே கிம்பல்ஸ் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ்க்கு தனியாக இருக்குது, டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ, எதில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கிம்பல் அண்ட் ட்ரைபாட்ஸ் வந்துட்டு வாங்கணும். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு புதுசாக வர யூடியூபர்ஸ் எல்லாருமே மொபைலில் தான் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மொபைல் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மொபைல் ட்ரைபாட்ஸ், அதாவது மினி மோனோபாட்ஸ் அண்ட் ட்ரைபாட்ஸாக இருக்கட்டும், பெரிய ட்ரைபாட்ஸாக இருக்கட்டும், அண்ட் மொபைல் ஹோல்டர்ஸு, இது எல்லாத்துடைய பைலிங்ஸும் வந்துட்டு கொடுத்துருங்க. அண்ட் கிம்பலை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்துட்டு சீக்கிரமே வரும். அதில் வந்துட்டு நான் என்ன மாதிரியான கிம்பல்லாம் இப்போ இந்த 2022 நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற பைலிங்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பைலிங்ஸும் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி மொபைல் ஹோல்டர்ஸ், ட்ரைபாட்ஸ், மோனோபாட்ஸ் எல்லாத்துடைய பைலிங்ஸும் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த 2022 இந்த வீடியோ வந்துட்டு நான் இப்போ மார்ச்சில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்டில் என்னென்ன ட்ரைபாட்ஸ்லாம் வந்துட்டு ஆஃபரில் இருக்கோ அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கோ அதோட பைலிங்ஸ்லாம் நான் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அது அந்த ரேட்டில் இல்லை அப்படின்னா என்கிட்ட கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், கொஞ்ச நாள் ஆகும்போது மேபி அந்த ரேட் ஏறலாம் இறங்கலாம், அது என் கையில் கிடையாது. ஸோ இந்த 2022 நீங்கள் சிறப்பான ட்ரைபாட் அண்ட் மோனோபாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பைலிங்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மச்சீஸ், இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமான கேஜெட்ஸாக இருக்கட்டும், மற்ற கேட்டகரியில் இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எப்போலாம் ஆஃபரில் கிடைக்குதோ அதோடைய
பை லிங்க்ஸை தினமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு BabaRK டெக் அப்படின்னு நம்ம சேனல் பேர் அப்படியே அங்கே டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மச்சீஸ். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். See you next video. Until then, bye from Baba. Bye.